ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் சித்ராஸ் சேனல். ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்க்க வரதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ரொம்ப டேஸ்டான ஒயிட் சாஸ் பாஸ்தா. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெய் சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாஸ்தா நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதனால் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாஸ்தாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாயில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பாஸ்தா நல்லா பாயில்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரெடியான பாஸ்தா கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பாஸ்தா ஒட்டாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் பார்த்தோன்னா 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது கூட நான் 2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த டைம் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் 1 கப் மில்க் எடுத்துருக்கேன். இது கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி நம்மளுக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ இப்போ ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நான் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ். இது காரத்துக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சால்ட், நம்ம ஆல்ரெடி பாஸ்தாவில் சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ஏற்ற போல் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சாஸ் ரெடி. இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சா பாஸ்தாவை சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஸோ இப்போ என்னுடைய பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட பார்த்தோன்னா பாயில்டான வெஜிடபிள் கூட சேர்த்து பண்ணலாங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வெறும் பாஸ்தா வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ குயிக்கான நேரத்தில் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.